السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கார் ஹிரா அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கார் ஹிரா அப்படின்னா ஹிரா குகை அப்படின்னு அர்த்தம். அரபிக்கில் கார் ஹிரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஹிரா குகை சவுதி அரேபியாவில் மக்கா நகரத்தில் வெளியில் உள்ள ஜபல் நூர் அப்படிங்கிற மலையில் அமைஞ்சிருக்குது. ஜபல்னா மலை அப்படின்னு அர்த்தம், நூர் மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து சுமார் 2 மைல் தொலைவில் இருக்குது. 2 மைல் அப்படிங்கிறது 3.2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த குகையோட அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? குகையோட நீளம் பார்த்திங்கன்னா சுமார் 4 முழம் தான் இருக்கும். அகலம் பார்த்திங்கன்னா சுமார் 1.25 முழம் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சின்ன இடம், அமைதியான இடமா இருக்கும். வெளியிலேருந்து உள்ள சப்தங்கள் அடையாத ஒரு இடமா இருக்கும். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இது எப்படி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி அரங்கேறிய இடமாக இது இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல இங்கே தான் வந்தாங்க. இக்ரா அப்படின்னு முதல் வசனம் தொடங்கியது இங்கே தான். சூரத்துல் அலக்கில் 96ல் 1வது வசனத்துலேருந்து இங்கே தான் முதல்ல தொடங்குச்சு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுக்கிட்ட வரும்போது இவங்களுக்கு தனிமையை ரொம்ப விரும்புகிறாங்க. ஒரு 3 ஆண்டுகளாகவே இவங்க நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுகளாகவே இவங்களுடைய நாட்டம் எப்படின்னா தனிமையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஹிரா குகைக்கு போகிறாங்க. அங்கே தபர்ரு செய்கிறாங்க, அதாவது ஆழ்ந்த சிந்தனையை மேற்கொள்கிறாங்க, தவம் செய்கிறாங்க. ஸோ இது ஒரு வழக்கமாகவே இவங்கள்ட்ட இருந்திருக்கு. சத்துமாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு பல நாட்களே அங்கே தங்கி இருந்துருவாங்க. ரமதான் மாதங்களில் குறிப்பாக அதிகமாக அங்கே தங்கி வணக்க வழிபாடுகளையும் ஈடுபடுவாங்க. அவங்க யோசிப்பாங்க, இந்த பூமியை பற்றி யோசிப்பாங்க, இந்த பிரபஞ்சத்தை பற்றி யோசிப்பாங்க, இது இயக்கக்கூடிய சக்தியை பற்றி யோசிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த ஹிரா குகை அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய ஆரம்ப புள்ளியாக இது பார்க்கப்படுது. முக்கியமான ஒரு புள்ளினா இந்த ஹிரா குகை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். இது இங்கே தான் முதல்ல வஹியும் அருளப்பட்டதற்கான தொடக்க நிலையாகவும் இது இருக்குது. இப்போது ஹஜ் உம்ரா போகிறவங்க எல்லா முஸ்லிம்ஸுமே அதை பார்க்கணும், அந்த இடத்த பார்க்கணுன்னு விரும்பக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த ஹிரா குகை இருக்குது. மலையை ஏறி குகையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வழி எல்லாமே இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் கடினமான பாதையாக தான் இருக்கும் ஏறுறதுக்கு. ஆனால் ஆன்மீக ரீதியில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ அல்லாஹுடைய வஹி ஆரம்பமான இடம் அப்படிங்கிறதுனால நமக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம அதை சந்தோஷமாக அதை நம்மளும் பார்ப்போம். ஏன்னா நபித்துவம் கிடைத்த ஒரு இடம், வரலாறு பொருந்திய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக ஹிரா குகைக்கு போனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனிமையை தான் விரும்பினாங்க, அமைதியை நாடினாங்க. ஏன்னா சமூகத்தில் அவங்க வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப குழப்பம் நிறைந்ததாக இருந்துச்சு, பாவங்கள் நிறைந்ததாக இருந்துச்சு, அதிகமான ஊழல் நிறைந்ததாக இருந்துச்சு. ஒரு குலத்துக்கும் இன்னொரு குலத்துக்கும் அடிக்கடி போர் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. ஸோ பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்கிரகங்களையும் சிலைகளையும் வணங்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே மனதளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அமைதியான இடத்துல தனிமையில் சிந்திக்கணும், ஆழமான சிந்தனை செய்யணும். அப்போ யோசிக்கிறாங்க, இந்த பூமி எதுக்காக படைக்கப்பட்டிருக்குது, இந்த பிரபஞ்சத்தை யார் படைச்சிருக்கிறா, யார் இயக்குறா, அதுக்கான காரணம் என்ன, இதுக்கான பின்னணி என்ன, ஒவ்வொரு படைப்பின் பின்னணி என்ன, இந்த இயற்கை ரொம்ப அழகாக இருக்குதே, இதுக்கு பின்னாடி உள்ள தத்துவம் என்ன, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கையோட அழகை பார்க்குறாங்க. பாலைவனங்கள் இருக்குது. அவங்க பார்த்த இயற்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலைவனங்கள், வானம், பூமி, நட்சத்திரம், இந்த மாதிரி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு மழையை பார்க்குறது இல்லையா, மேகத்தை பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அப்போ மரம், செடி, கொடிகள் இந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க இல்லையா. இந்த அழகை பற்றி பார்க்குறாங்க.
இதில் கிடைக்கக்கூடிய அமைதியை பற்றி பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க, துதிக்கணும்னு நினைக்கிறாங்க, வணங்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹவை வந்து நம்ம கண்டிப்பாக வணங்கணும்னு ஒரு தேட்டம் இருக்குது. ஆனால் இவங்க முன்னாடி வந்து தவறான சமூக கொள்கைகள் இருக்கிறதுனால அதுலேருந்து விலகி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த காலத்து மக்கள் வந்து அவங்களுடைய விவகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வாழ்க்கை முறைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சரியானதாகவே இல்லை. அதில் வந்து பல தவறுகள் தான் இருக்குது அப்படிங்கிறது, சமூகத்தில் தீமைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இவங்க மனம் வந்து ஏற்றுக்கவே முடியல. இதுக்கு வந்து சரியான வழி எது அப்படின்னு அவங்க தேடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மையான வாழ்க்கை பாதை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. என்ன செய்கிறது, எப்படி வாழ்கிறது, என்ன வழி இதுக்கு, நம்மளுடைய பிறப்புக்கான பயன் என்ன, பிறப்புக்கான நோக்கம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங், இதெல்லாமே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுது. ஆனால் அவங்க கண்ணு முன்னாடி எந்த பதிலுமே இல்லை. நிர்கதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நேர் வழி அப்படிங்கிறதே கிடைக்கல இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க. அதனால் தனிமையை விரும்புகிறாங்க. நபித்துவத்துக்காக மனதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் பண்ணுறான். ஏன்னா உலக வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது. மனிதர்களுக்கு இறுதி வரைக்கும், இந்த உலகம் அழிய போகிற வரைக்குமே மனிதர்களுக்கான இறைவனுடைய வழிகாட்டுதல் இவங்க மூலமாக தான் வரப்போகுது. அப்போது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரப்போகுது. கிரேட் மிஷன் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க போகிறான். அப்போது அதுக்கு ப்ராஃபிட்ஹுட், நபித்துவம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறதுனால அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தயார் செய்கிறான். இது வந்து முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ஏற்பாடு. நபித்துவத்துக்கு முன்னாடியே ஆன்மீக ரீதியில் ரொம்பவே அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாற்றுறான். அது மட்டும் இல்லாமல் வஹி அப்படிங்கிறது வந்து வரத்துக்கு ஒரு முன்னோட்டமாக தான், ஒரு தொடக்க கட்டமாக தான் இந்த ஹிரா குகையில் வந்து நபித்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக தொடக்க கட்டமாக அமைஞ்சிருச்சு. இது வந்து முதலாவதான வஹி இக்ரா அப்படிங்கிறது வந்து ஆரம்பமாகுது. இங்கே தான் வந்து இறங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த ஹிரா குகையில் தான் வந்து ஆன்மீக தேடல், நேர்வழிக்கான ஒரு விடையாகவும் இறைவனுடைய வழிகாட்டுதலாகவும் இந்த ஹிரா குகை தான் அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இதை வந்து அமைஞ்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது. ஏன்னா 40 வயதை நெருங்கிய நேரத்தில் நபித்துவத்துக்கு ஒரு முன்னோடியான ஒரு முக்கியமான கட்டமாக தான் இந்த ஹிரா குகை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே தான் வந்து ஆழமாக சிந்திக்கிறாங்க. வாழ்க்கைக்கான பொருள் என்ன, இந்த பிரபஞ்சத்தை பற்றி யோசிக்கிறாங்க, இது இயக்கக்கூடிய சக்தியை பற்றி யோசிக்கிறாங்க. பல எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து ஏற்படுது. தனிமையை விரும்புகிறாங்க. உலக கவலைகள்லேருந்து விலகி இருக்கணும், அமைதியை நாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே போனால் சத்து மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு பல நாட்கள் அங்கே தங்கி அவங்க வந்து திட்டமிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 மலையில் தான் அந்த ஹிரா குகை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. மக்காலேருந்து 2 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியான இடத்துக்கு போகிறாங்க. அதாவது அந்த ஊரை விட்டே ஒதுங்கி இருக்கணும், அப்போ தான் நம்மளால் சிந்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவங்களுக்குள்ளார இருந்த பல கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனிமையை நாடி இந்த ஹிரா குகைக்கு போயிருக்கிறாங்க. குகையோட அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 முழ நீளம், 1.25 முழ அகலம், அவ்வளவுதான். ரமதான் மாதத்தில் தங்கி அங்கே வந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தீவிரமாக அந்த வந்து ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தியை பற்றி சிந்திக்கிறாங்க. அல்லாஹுடைய பெருமையை வந்து மனசில் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தோட இழிவான கொள்கைகளை வந்து எதிர்க்கணும் அப்படின்னும் மனசை துடிக்குது. ஏன்னா ரொம்ப வந்து மோசமான ஒரு நிலையில் சமூகம் இருக்குது. இதெல்லாம் யார் கேள்வி கேட்க போகிறா? இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா மூட நம்பிக்கைகளில் ஊறி போய் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தெளிவை யார் கொடுக்கறது அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க. நடுநிலையான வாழ்க்கை பாதையை தேடணும். அதாவது நன்மை தீமை அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்மளால் பகுத்தறிஞ்சு நன்மையின் பக்கம் போக முடியும். நன்மை எது தீமை எதுன்னே தெரியலனா, ஒரு தெளிவான வழியே இல்லைன்னா மனசில் குழப்பம்தான் ஏற்படும். நேர்வழி வழிகேடு அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னே ஒரு 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 எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஒன்றுமே சூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிர்கதையான நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதனால் ஒரு தேடல் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் தனிமையை விரும்புகிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்குது. நபித்துவத்துக்கு அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்ச ஒரு திட்டமாகவும் இது இருக்குது. அதனால தான் வியாபாரத்தை விட்டு விலகி போகிறாங்க. உலக பணிகளில் ஈடுபடாமல் ஆன்மீகத்தை நோக்கி அவங்க வந்து நகர்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மாபெரும் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபித்துவம், ப்ராஃபெட்ஹுட் அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகுது. ஸோ மனிதர்கள் எல்லாருக்குமே, மனித சமூகத்துக்கே, டோட்டலாக ஹோல் மேன்கைண்டுக்கே இந்த நேர்வழி காட்டுறதுக்கு தயாராக்கணும் இல்லையா? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்கிறான். நபித்துவத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மனப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிந்தனை, தனிமை, தவம், இதன் மூலமாக நபித்துவத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நேர்த்தியான முன்னோட்டமாக ஆக்கி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போ வந்து அல்லாஹோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான, அல்லாவோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கனெக்ட் ஆகிட முடியாது இல்லையா? அப்போது அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது, அல்லாஹோடைய தொடர்பு அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு நேரம் தேவைப்படுது. அந்த நேரம் தான் நெருங்கிட்டு இருக்குது. 40 வயது வருது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையிலான அந்த தொடர்புக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்குது. வஹி ஆரம்பத்துக்கு ஒரு முன்னோடியான தருணம் ஸ்டார்ட் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அனுப்பி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். முதல் வஹி இறங்குது. இது வந்து எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு முக்கியமான நிகழ்வு இஸ்லாத்தில். அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அதனால் நம்ம ஹிரா குகையை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.